ஏற்கனவே பிற்போக்குத்தனமான காட்சிகள்லாம் சீரியல்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்லி பல தடவை அக்யூஸ் பண்ணதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த சிறகடிக்காத ஆசை சீரியலில் பல விஷயங்கள் நல்லா இருந்தாலும் கூட அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு மதிக்காத தன்னையும் மதிக்காத தன் கணவனையும் மதிக்காத ரொம்ப உதாசீனப்படுத்தி குடும்பத்தை அசிங்கமாக பேசுகிற விஜயாவுக்கு மீனா தலையில் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி மரியாதை கொடுக்குறது, அவங்க எப்போ கேட்டாலும் காஃபி போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி வீட்டு வேலை செய்ய வேணான்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸே வச்சு கொடுத்தாங்க. பிஸ்னஸோடு சேர்த்து நான் வீட்டு வேலையை செய்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு தானேங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு கேனத்தனமான வேலைகள் செய்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ அத்தைன்னு ஒருத்தங்க தமிழில் சொன்னது பார்த்தாதுன்னு ஆன்ட்டின்னு ஒருத்தங்க புதுசாக ஒரு குட்டி மீன் அவங்க இப்போ ரோஹிணி வந்துட்டாங்க உள்ளார. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட கூட மாட்டாங்களாமா, ஏன்னா இவங்க திட்டினாங்களாமா. இதுங்களும் மனசாட்சியே இல்லாமல் சாப்பிட போனவங்களை எந்திரின்னு சொல்லி திட்டுறாங்க விஜயா. திட்டினதுக்கப்புறமா ரவி மட்டும்தான் வாயை திறந்து அண்ணி உட்காந்து சாப்பிடுங்கிறாரு. அதுக்கும் கூட இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவ எதுக்கு சாப்பிடணும் அப்படிங்க. உடனே ஆன்ட்டி சொல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி ட்ராமாலாம் பண்ணிருக்காங்க. இந்த ட்ராமாலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம திருப்பி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். 30 லட்ச ரூபா பணம் முத்து, ரவி அண்டு மனோஜ் 3 பேருக்கும் சேர்ந்து சேர வேண்டிய பணம். அதனால அந்த 30 லட்ச ரூபாயை வச்சு ஆரம்பித்த அந்த ஷோரூமுக்கு 3 பேரும் தான் முதலாளி. இதுக்கப்புறம் மனோஜுக்குன்னு தனியாக ஓன் பிஸ்னஸ்லாம் கிடையாது. இனிமேல் அதில் வர லாபத்தை 3 பேரும் தான் பிரிச்சுக்கணும். மனோஜ் தனியாக சம்பளம் வேணால் எடுத்துக்கலாம், மேனேஜர் மாதிரி அங்கே வேலை பார்க்குறதுங்கிறத ஸ்ட்ராங்காக அண்ணாமலை சொல்லி அதை வச்சு இவங்களை முதலாளி ஆக்கினா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இழுத்துட்டே போங்கன்னு நினைக்கிறீங்களா?